நண்பர்களுக்கு வணக்கம். மணி இப்போ 9:45 ஆகுது. இப்போ நாங்கள் வந்து பரமக்குடி ஊருக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், 9:45க்கெலாம் பரமக்குடி ஊர் அடங்கிருச்சிங்க. அப்படியே இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா, பரமக்குடி ஊருக்குள்ள வந்து ஏடிஎம்மை தேடிக்கிட்டு இருக்கோம். ஏடிஎம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. நான் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டு போக போகிறோம். பஸ் ஸ்டாண்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். காமிச்சிட்டு என்ன ரீசனுக்காக பரமக்குடி வந்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஊருக்கு தூரம் தேடி வந்துட்டாங்க, ஆனால் ஏடிஎம் ஒன்றத்தையும் காணும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். எங்கள் கண்ணுக்கு ஏடிஎம் தெரியலையா இல்லை ஏடிஎம் இல்லையான்னு தெரியல. ஆக்சுவலாக சாயல்குடி அப்படின்ற ஊரில் இருந்து சென்னை போகிறதுக்காக கிளம்பினோம். பஸ்ஸு எந்த பஸ்ஸையுமே எங்கள் டைமுக்கு வந்து பிடிக்க முடியல. ஸோ சாயல்குடியிலேருந்து மதுரை டு சென்னை போய்லான்னு பிளான் பண்ணோம். சாயல்குடி பஸ் ஸ்டாண்ட் வந்தால் சாயல்குடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் பஸ் இல்லை. ஒரே ஒரு கோயம்புத்தூர் பஸ்ஸு கிளம்பிச்சு, கடைசி பஸ்ஸு. அதில் ஏறி இப்போ மதுரைக்கு டிக்கெட்டு கேட்டால் அவர் பரமக்குடியிலேருந்து வண்டி கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்ப்பா, நீங்கள் பரமக்குடியிலேருந்து வேறு பஸ் மாறிங்கன்ட்டார். இப்போ அதனால் பரமக்குடியில் இறங்கி பஸ்ஸுக்கு டிக்கெட்டுக்கு காசு இல்லை, ஏடிஎம்மில் எடுத்தால் தான் காசு. ஏடிஎம்மை தேடி அலையிறோம், ஒன்றத்தையும் காணோம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சி ஒரு ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு இப்போ வந்து பரமக்குடி பஸ் ஸ்டாண்டு போய்கிட்டு இருக்கோம். பரமக்குடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எப்படியும் 9:45 ஆகுது, 10 மணி ஆயிரும் நாங்கள் நடந்து போகிறதுக்கு. பரமக்குடி பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன பஸ்ஸுகள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். பரமக்குடி பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, பஸ் ஸ்டாண்டு எம்டியாக இருக்குங்க. மணி 9:45 தான் ஆகுது. கடையெல்லாம் க்ளோஸ்டு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓரளவுக்கு பெரிய ஊருங்க இந்த பரமக்குடி. 9:45 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸு இல்லை, கடை எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிருக்காங்க. ஒரு சில பஸ்ஸுகள் நிற்கி உள்ள திருப்பூர் பஸ் ஒன்று நிற்கிது. செந்தாமரை போயிடுச்சுரா? ஆக்சுவலாக இங்கேருந்து இந்த டைமுக்கு மதுரைக்கு வந்து செந்தாமரைன்னு ஒரு பஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பஸ்ஸில் தான் மதுரை ட்ராவல் பண்ணான்னு ஒரு பிளானு. திருப்பூர் பஸ்ஸு நிற்கிது, பக்கத்துலேயே ஏதோ இன்னொரு ஊருக்கு பஸ்ஸு நிற்கிது. இவ்வளோதாங்க விளாத்திபுரம் பஸ் ஸ்டாண்டு. சாரிங்க, பரமக்குடி பஸ் ஸ்டாண்டு. பரமக்குடி பஸ் ஸ்டாண்டோட மொத்த இதே இவ்வளோதான். இது அப்படியே திரும்பினா இன்னொன்று இருக்குது. மக்கள் கூட்டமும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க பரமக்குடியில். 9 மணிக்கெலாம் மக்கள் கூட்டமே இல்லை அப்படின்னா எப்படிங்க? என்ன ஊர் இது? சிந்தாமணின்னு பஸ் நிற்கிது இல்லையா, இதை தான் ரெஃபர் பண்ணாங்க. இதில் போங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதில் ட்ராவல் பண்ணுவோம். அவ்வளோதான் மக்களே, பரமக்குடி பஸ் ஸ்டாண்டு. சார் என்ன பரமக்குடி ஸ்டாண்டு இவ்வளோ தான் மக்களே. இந்த பஸ் இந்த நிற்கிது, கவர்மெண்ட் பஸ்ஸு. கடைகளும் வந்து ஒரு 2-3 தாங்க இருக்குது உள்ள. டைம் ஆக பரமக்குடியில் கடையில் அடைச்சிடுவாங்க போல். ஸோ இப்போ இந்த கடைக்கு வந்து ஒரு நன்னாரி சிறப்பு அடைக்கணும் அப்படின்னு வந்தோம். டைம் ஆகிப்போச்சு, மதுரை போய் தான் சாப்பிட்ணும். பஸ்ஸு ரொம்ப கம்மி. ஸோ இங்கே ஒரு இது இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த செந்தாமரை பஸ்ஸில் டிக்கெட் போட்டிருக்கோம். டிக்கெட்னா சீட் இது பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பஸ் ஊரில் ஏறிட்டு சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இறங்கிடணும். ஆக்சுவலாக பரமக்குடி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நைட்டு மதுரைக்கு 11:30 வரைக்கும் பஸ் இருக்குது. 12:30க்குமே ஒரு பஸ் இருக்குது தான். அதுதான் கடைசி பஸ் தான். கடைசி பரமக்குடி பஸ் ஸ்டாண்டு பார்த்துங்க. நம்ம வந்து இந்த பஸ்ஸில் தான் மதுரை போக போகிறோம். செந்தாமரை இந்த பாருங்க, நாலு ஏற திரும்ப இறக்கி விட்டாங்க, என்னன்னு தெரியல. இங்கே ஒரு இன்னொருமான வழக்கம் இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு டிஎன்எஸ்சி நிற்கிது, சாயல்குடி கோயம்புத்தூர். அது பக்கத்தில் செந்தாமரைன்னு ஒரு வண்டி நிற்கிதா, அந்த வண்டியில் தான் இப்போ வந்து நம்ம மதுரை போக போகிறோம். ஆக்சுவலாக இந்த பஸ்ஸு வந்து 10:05க்கு டைமு. இப்போவே ஏறி உட்காரக்கூடாது. நம்ம வந்து எந்த சீட்டு வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம இறங்கிடணும். அந்த சீட்டை வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. பஸ்ஸு கிளம்பும்போது ஏறிக்கணும். நான் இங்கே இந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு இதாக ரூல்ஸ் போல். இது டைமுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ஸுகளுக்கு டிக்கெட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா இதை கேட்பாங்க போல். அதனால் ப்ரைவேட் பஸ்ஸுகளில் ஆட்கள் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த பஸ்ஸு தான் ஃபாஸ்ட்டாக போகுமா. இல்லை, பரமக்குடி கொஞ்சம் பெரிய ஊருங்க. கொஞ்சம் பெரிய ஊருன்றதை விட ரொம்பவும் பெரிய ஊர். கமல்ஹாசன் பிறந்த ஊர், விக்ரம் பிறந்த ஊர், நிறைய பேர் பிறந்திருக்காங்க இந்த ஊரில். நிறைய பலதரப்பட்ட மக்கள் இங்கே இருக்கிறாங்க. நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ கூட அந்த பரமக்குடி பற்றி போட்டிருக்கோம். இப்படி போனால் மதுரை ரோடு, சாயல்குடி ரோடு இப்படி தான் தெரியும். நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய தொழில் வளங்கள் இங்கே இருக்குது. காலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பரமக்குடி சூப்பராக இருக்குங்க. நண்பர்கள் யாராவது பரமக்குடி இருந்தீங்க அப்படின்னா, இந்த சென்னையில் பரமக்குடியிலேருந்து சென்னை கிளம்புற பஸ்ஸுகளோட மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்றத பறக்காமல் கம்மலில் சொல்லுங்கள். ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்த்து. இப்போதைக்கு மணி 10 ஆக போகுது.
பஸ்ஸு கம்மியாக தான் இருக்குது. மதுரைக்கு வந்து பஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ராமேஸ்வரம் பஸ்ஸு, ராமேஸ்வரம், ராமநாதபுரம், பரமக்குடி, மதுரை. இது திருப்பூர், இதுவுமே மதுரை போய் தான் போகும். திருப்பூர், மதுரை, பரமக்குடி. பொதிகுளம்னு போட்டிருக்கு, எந்த ஊரும் தெரியல. சிந்தா பஸ்ஸு. ஸோ இங்கே ப்ரைவேட் பஸ் இங்கே இந்த பரமக்குடி பஸ் ஸ்டாண்டில் நைட்டு பார்க்குறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் எம்டியாக கிடக்கு. பட் ஆனால் பகலில் சூப்பராக இருக்கும்.